சரியா? இப்போ வந்து 2016ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். 2016. இப்போ அதில் சொல்கிறாங்க, ஏபிசிடி எனும் மூலக்கூற்று சூத்திரம் C4H10Oவின் கட்டமைப்பு சமபகுதியங்களாகும். இப்போ ஒட்சிஷன் வருதுண்டா முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு ஒட்சிஷன் வருதுண்டா ஒன்று அல்டிகைட் அரிக்கலாம், சரிதானே? அப்படி இல்லைண்டா கீட்டோன் அரிக்கலாம், அப்படி இல்லைண்டா ஒரு OH தொகுதி அரிக்கலாம், சரியானே? இப்போ மூண்டும் நமக்கு இப்போ எது வருகண்டு தெரியா, 3 ஒன்றும் பெறலாம். இப்போ அடுத்தது பார்ப்போம். உலோக சோடியத்துடன் தாக்கம் புரிந்து H2 வெளியிட்டன. உலோகத்து சோடியத்தோட தாக்கம் புரியக்குள்ளே H2 கேஸை வெளிவிடுறது ஒரே ஒரு கூட்டம் இந்த OH தொகுதி இருக்க கூட்டம் தான், சரியா? இது நோட்ஸில் நீ படிச்சிருக்கணும், அதான் ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன். இப்போ OH இருக்க கூட்டம் தான் என்ன போகுது, சோடியத்தோட தாக்கம் புரிஞ்சு H2 கேஸை உருவாக்க போகுது. அப்போ அவங்க தந்த கட்டமைப்பு வந்து பார்த்தேன்டா என்ன, C4H10O, சரியா? அப்போ OH3 கீறினாண்டா முதலாவது கட்டமைப்பு எப்படி கீறலாம், CH3 CH2 CH2 CH2OH இப்படி கீறலாம் தானே. அதாவது CH3 CH2 CH2 CH2OH, சரியானே? அப்போ 1 2 3 4 கார்பன், 10 ஹைட்ரஜன், ஒரு ஒட்சிஷன். இது முதலாக கீறுவான், நேர்ச்செங்கில கீறுவா. இது உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நேர்ச்செங்கில கீறுறது. இப்போ அடுத்த கட்டமைப்பு எப்படி வருகண்டா 1 2 3 4, அதாவது இந்த OH வந்து இதில் இருக்க போகுது தானே, அது தாங்க சைட்டில் ஓட்டுருக்கேன். இப்போ இந்த OH அடுத்ததுல மாற்று, CH3 CH2 CHOH CH3, சரியா? இது அடுத்தது. இப்போ மூன்றாவது கட்டமைப்பு எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தா, மூன்றாவது கட்டமைப்பு எப்படி, இந்த இது OH கொண்டு இந்த காவலில் போட்டாலும் இதே கட்டமைப்பு தான் வரப்போகுது அடுத்த பீரியடுக்குள்ளே. இதை கொண்டு இதில் போட்டாலும் இந்த கட்டமைப்பு வரப்போகுது. அப்போ என்னைலாம் நேர்ச்செங்கியில் இருக்க 2 கட்டமைப்பு, இது ரெண்டும் தான். இது ஓகே தானே? அடுத்தது இப்போ என்னையும் 1 2 3 4 காவன் சங்கிலியாக போட்டிருக்கேன். இப்போ 1 குறைச்சி 3 காவன் சங்கிலியாக்குவோம், சரியா? 3 காவன் சங்கிலியாக்குவோம், அதில் ஒரு OH போடுவோம், சரியா? அப்போ இதில் என்ன இவ்வளோத்துறாயிருச்சேன்டா, அப்போ CH2 இருக்க போகுது. இவ்வளோத்து என்ன போகுது, ஒரு காவன் வேணும் தானே நமக்கு. இப்போ CH3 கொண்டு போடுவோம் இவ்வளோத்து. அப்போ 1 2 3 4 காவனாக வந்துடும். அப்போ இவ்வளோத்து ஒரு ஹைட்ரஜன் ஒன்று வரணும், அப்போ இவ்வளோத்து CH3 ஒன்று வரணும். இது விளங்கிதா? 4 காவன் சங்கிலி இருந்தது 3 காவன் சங்கிலியாகி ஒரு காவன் சங்கிலியை கொண்டு கிளையாக போட்டிருக்கேன், சரியா? இப்போ 4ஆவது என்ன கீறலாம்டா, இதை கொண்டு இவ்வளோத்த கொண்டு போடலாம் தானே, இங்கே எச்சு தூக்கி கொண்டு அங்கே போடலாம். அப்போ CH3 இவ்வளோத்த CH3 இருக்க போகுது, மேலே வந்து OH இருக்க போகுது, OH மாற்றிடுவோம். இந்தியாவில் என்ன வரப்போகுது, CH3 இருக்க போகுது, சரியானே? இப்போ 2 காவன் சங்கிலியாக மாற்றல, கடைசி 3 காவன் சங்கிலியாக மட்டும்தான் மாற்றலாம். 2 காவன் சங்கிலியாக மாற்றினா அப்படி நேர்ச்சங்கிலியாக வந்துடும். அப்போ இது கீறக்கூடிய கட்டமைப்பு இவ்வளோ கட்டமைப்பு தான், சரியானே? பாயோடு எடுக்கணும். அது சமபகுதி எங்கள் 4லும் ஏமாத்திரம் ஒளியியல் சமபகுதியை சேர்வையை காட்டியது. இப்போ உனக்கு சமபகுதியத்தில் வந்து தெளிவாக இருக்கணும். ஒளியியல் சமபகுதியமண்டா, ஒளியியல் சமபகுதியண்டா வளர்ச்சிரிக்க ஒரு காபன் அணுவில் வந்து 4 கூட்டம் வந்து வேறுபட்ட கூட்டம் அறிக்கணும், சரியானே? அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோ எழுதக்குள்ளே, உனக்கு தெரியாட்டி 4 காவனும் 4 காவன் அணுக்களும் வேறுபட்டதாக காணப்படணும், சரியானே? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எடுப்போம், இவ்வளோத்தை எடுத்தா இந்த ஹைட்ரஜன் இந்த காவலில் இவ்வளோத்தொண்டு வரப்போகுது, பக்கத்தில் ஒரே கூட்டம் இருக்கும். அப்போ இந்த இது வருமா, இந்த சங்கிலி வராது, வராது. அடுத்து பியை பார்த்தாண்டா இந்த H தெரியும், அதாவது OH, இது H, இங்கே ஒரு CH3 கூட்டம், இங்கே CH2 CH3 கூட்டம். அப்போ இது வரலாம், அரிக்கலாம், சரியா? அப்போ இதை பார்த்தாண்டா இங்கேயும் CH3 இந்த காவனை பார்த்தாண்டா இங்கே H வரும், அப்போ இது இருக்கல. அப்போ இந்த காவனை பார்த்தாண்டா இவ்வளோத்த H, இங்கே CH3 இங்கேயும் CH3 இருக்கு, அப்போ இதுவும் வரையலாம்.
அப்போ இதை பார்த்தேன்டா பக்கத்தில் 3 காவனில் இருக்க மூண்டும் CH3 அறிக்கை. அப்போ எல்லாம் 3 கூட்டம் ஒரே கூட்டமாக இருக்கு. அப்போ வரக்கூடிய என்ன இது மட்டும்தான் வரப்போகுது. ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அடுத்தது ஒளியியல் சமபகுதி சேர்வையை காட்டியது. B,C,D ஆகியவற்றை ZnCl2 அடங்கிய செறிந்த HCl-உடன் HCl-க்கு வெவ்வேறாக சேர்த்தபோது B அடங்கும் கலவையில் உடனடியாக கலங்கல் தன்மை ஏற்பட்டது. அப்போ என்னறாங்க ZnCl2 அடங்கிய செறிந்த HCl அடங்கிய செறிந்த HCl அது என்னத்துக்கு போடுற லூகாஸின் சோதனை பொருள். சரிதானே? ZnCl2 HCl வெவ்வேறாக கலந்தால் B அடங்கிய கலவை உடனடியாக கலங்கல் தன்மை அடைஞ்சது. அப்போ இது என்னவா இருந்தால் டக்குன கலங்கல் தன்மை அடையும். இப்போ முதலாக பார்த்தா அல்டிகைட் கீட்டோனை வேறுபடுத்தி அறிகிறதுக்கு நீ சொன்ன நீ NH3 AgNO3 ரெண்டு சொன்ன நீ. அப்போ அல்டிகைட்டில் வெள்ளியாடி தோன்றும், அதில் வெள்ளியாடி தோன்றாது ரெண்டு சொல்லி அது ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டின நீ. அதே போல் அல்கஹோலையும் வேறுபடுத்தி காட்டலாம். அப்போ புடை அல்கஹோலுக்கு இதுவங்க சொன்ன அந்த ZnCl2 செறிந்த HCl சேர்க்கக்குள்ள என்னையண்டா உடனடியாக கலங்கல் அடையும். என்ன புடை அல்கஹோல்ண்டா என்ன ஒரு காவனை சுற்றி 4 கூட்டம் ஐதரசன் இல்லாமல் CH3 அரிக்கணும். அப்படி என்ன ஏதாவது ஒரு கூட்டம் அரிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம லூகாஸின் சோதனை பொருளை போட்டாண்டா என்னையும் உடனடியாக கலங்கல் தன்மை அடையும். அடுத்தது இதிலேயே நோட் பண்ணணும். அப்போ பலியல்கஹோல் என்னையும் லூகாஸின் சோதனை பொருளை சேர்த்தோட என்னையும் கொஞ்சம் நீண்ட நேரத்துக்கு பின்பு தான் என்னையும் கலங்கல் தன்மை அடையும். சரியானே? அப்போ புடையல்கஹோல் தான் டக்கான கலங்கல் தன்மையை காட்டுற. இப்போ இதில் எதுக்கு நம்ம சேர்த்தோண்டா எந்த இதுக்கு சேர்த்தா கலங்கல் தன்மையை காட்டும் பார்த்தா இந்த காவன் எடுத்தேன்டா இதில் ஒரு ஐதரசன் இருக்கும். நமக்கு புடையல்கஹோல்ண்டா ஐதரசனே இல்லாமல் இருக்கிற ஒரு அரிக்கணும். இந்த காவன் எடுத்தால் இதில் ஒரு ஐதரசன் இருக்கும். இந்த காவனை பார்த்தேன்டா இந்த காவனுக்கு இந்த காவன் இவரது ஐதரசன் இந்த காவன்லாம் இருக்கு. இதுக்கு இல்லை ஐதரசன். அதேபோல் இதுக்கும் இல்லை. ஆகவே இது ஒரு புடையல்கஹோல். சரியானே? புடையல்கஹோலுக்கு தான் ZnCl2 HCl சேர்க்கக்குள்ள கலங்கல் தன்மை அடையும். அப்போ அந்த B,C,D ஆகியவற்றை ZnCl2 அடங்கிய செறிந்த HCl-க்கு வெவ்வேறாக சேர்த்தபோது B அடங்கும் கலவை உடனடியாக கலங்கல் தன்மை அடைந்தது. அப்போ இதுதான் உடனடியாக கலங்கல் தன்மை அடைஞ்சிருக்கும். ஏன் புடைய அல்கஹோல் என்றதால் அல்கஹோல் இருக்கு 3 கூட்டமும் ஐதரசன் இல்லாமல் வேறு கூட்டமாக இருக்கிறதால இது ஒரு புடைய அல்கஹோல். ஆகவே இது B என்று சொல்லலாம். சரியா? அடுத்தது உடனே கலங்கல் தன்மை ஏற்பட்டது. C,D என்பவற்றில் கலங்கை தன்மை மிகவும் மெதுவாக ஏற்பட்டது. அப்போ இது ரெண்டு என்ன கலங்கல் தன்மை மெதுவாக ஏற்பட்டதுன்ற என்ன? இப்போ இது ஒரு என்ன புடை அல்கஹோல் இல்லை வேறு அல்கஹோல்ன்றதால கொஞ்சம் லேட் ஆகித்தான் கலங்கல் தன்மை ஏற்படுது. புடையண்டதான் டக்குன்னு ஏற்படும். சரியானே? அப்போ இதில் இது AB என்று கண்டுபிடித்தோம். இதில் இது Cயும் Dயும் என்று கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் பிரச்சனை. அடுத்தது மிக மெதுவாக ஏற்படுது. C,D என்பதற்கு கொன் H2SO4உடன் வெப்பமாக்கிய போது முறையை E,F மிகவும் மெதுவாக ஏற்பட்டது. C,D என்பவற்றை ஏற்பட்டது H2E,F என்பதை பெறப்பட்டன. அப்போ இதுக்கு என்ன செய்கிறாங்க? H2SO4 வெப்பத்தை கொடுக்குறாங்கண்டா என்ன நீரகற்றண்டா அப்படி வரும். அப்போ CH3 இதுக்கு அப்படி இருக்கும். CH2 இதிலிருந்து OHம் இதில் இருக்க ஒரு ஐதரசனம் என்னையும் அகற்றப்பட்டுரும். அப்போ CH2 CH டபுள் போன் CH2 இப்போ இருக்க போகுது. அடுத்ததுக்கு இதுக்கும் சேர்க்குறாங்க. இதுக்கும் H2SO4 ரெண்டும் சேர்க்குறாங்க. வெப்பம் சேர்க்கக்குள்ள என்னறாங்க CH3 C
இதில் இருக்கிற ஐதரசன் எண்ணையும் இந்த OH இதில் இருக்கிற ஐதரசன் இல்லாமல் போய் அப்போ C டபுள் பாண்ட் CH2 இந்த ஒரு CH3 இருக்க போகுது. சரியானே, இது இருக்க போகுது. கட்டாயம் இது வந்து மூலக்கூட்டு C4H10 கட்டாயம் ஆகும். அப்போ எத்தனை 1 2 3 4 எத்தனை ஐதரசன் 3 3 6 2 8 இதுலேயும் 1 2 3 4 2 3 2 1 3 3 2 6 3 2 5 5 3 8 சரியா. அப்போ இதுலேயும் 8 அவங்க சொன்ன சூத்திரம் 2 வந்தது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா EF ஆகிய சேர்வுகள் இரண்டிலும் ஒன்றேனும் கேத்திர சமபகுதி சேர்வையில் காட்ட மாட்டாது. கேத்திர கணிய சமபகுதி சேர்வை என்றால் இந்த டபுள் பொன் சி காமனில் இப்படி இருக்கணும். அதாவது சி டபுள் பொன் காமனில் இந்த 4 கூட்டகம் வந்து வேறுபட்டதாக இருக்கணும். இது ரெண்டும் வேறுபட்டதாக இருக்கணும். அப்போ இது ரெண்டும் சமன் அரிக்கலாம், இது ரெண்டும் சமன் அரிக்கலாம். ஆனால் ஒரே காமனில் இருக்கிற 2 அணுக்களும் கட்டாயம் வேறுபட்டதாக இருக்கணும். சரியானே. அப்போ இந்த சி டபுள் பாண்ட் காமனில் இருக்க இந்த இதுவும் இதான் ஐதரசன் அரிக்க போகுது. அதே போல் இதுவும் ஐதரசன் அரிக்க போகுது. ஆகவே இந்த 2 கட்டாயம் வந்து என்ன ஒளி கேத்திரகணிய சமபகுதியத்தை வந்து காட்ட மாட்டாங்க சொன்னேன். சரி. அப்போ ஆகியவற்றை அடுத்தது இவற்றை வந்து என்ன HBRுடன் பரிகரித்த போது HBRுடன் EF வந்து என்னறாங்க HBRோட பரிகரிக்கிறாங்க. அப்போ HBR சேர்க்குறாங்க. இதுக்கு HBR சேர்த்தா எப்படி வரும்? இதுக்கு HBR சேர்த்தா CH3 CH2 இப்போ HBR சேர்க்க போகிறோம்டா ஐதரசன் குறைஞ்சத்தில் வந்து BRும் ஐதரசன் கூடினத்தில் ஐதரசனும் சேரும். சரியா. அப்போ இதுக்கு நம்ம திருப்பி இதுக்கு HBR சேர்த்தா எப்படி வரப்போகுது? CH3 C ஐதரசன் இல்லாததுக்கு BR சேரும். இப்போ CH3 சரியானே. இப்போ இருக்க போகுது ஐதரசன் சேர்த்தது பிறகு. இப்போ அடுத்தது சொல்கிறாங்க முறையை பரிகரிக்க போது GH ஆகியவற்றை தந்தன. G மாத்திரம் ஒளியியல் சமபகுதி சேர்வையை காட்டியது. அப்போ G மட்டும் என்ன ஒளியியல் சமபகுதி என்ன இப்போ சொன்னா என்ன 4 கூட்டம் ஒரு காவனை சுற்றி வேறுபட்ட கூட்டம் இருக்கணும். அப்போ இதை பார்த்தேன் இந்த காவனை இதில் ஒரு ஐதரசன் இருக்குது. இதில் CH3 CH2 CH3 இங்கே BR. அப்போ இது வந்து கேத்திர கணித சமபகுதியத்தை வந்து என்ன ஒளியியல் சமபகுதியத்தை வந்து காட்டியது. அப்போ இது என்ன காட்டுதான்? G தான் காட்டுது. அப்போ இது G என்று காட்டித்தோம். இப்போ இது என்ன ஆയിരിக்கும்? G என்றா இது H ஆയിരിக்கும். ஓகேவா. இது G கேத்திர சமபகுதியத்தை காட்டுது இல்லை. அப்போ இது வந்து G ஆയിരിக்கும். அப்போ இது H ஆയിരിக்கும். அவங்க சொன்னவங்க என்ன EF ஆகிய சேர்வைகள் GH காட்டுது. EF ஆகிய சேர்வைகள் அப்போ இது E அரிக்கணும், இது F அரிக்கணும். அப்போ EFன்றது GH என்ன இது உருவாக்குது. அப்போ இது EFண்டா அதுக்கு முதலுக்கு பின்னுக்கு இருந்து போனால் என்ன வரும்? CD என்பன EF உருவாக்குது. CD தான். அப்போ CD EF உருவாக்குது. சரியான இவ்வளோதான் இதில் இருக்கிறது.